ஏமாற்ற முயன்ற 12 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய நோட்டுகள் மற்றும் 2 கார்களை பறிமுதல் செய்தனர். குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியை சார்ந்தவர் பால்ராஜ். தனியார் காற்றாலை நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வரும் இவர் பழைய இரும்பு வியாபாரமும் செய்து வருகிறார். இவரிடம் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்த நிலையில் அதை புதிய நோட்டுகளாக மாற்ற நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியை சார்ந்த ஜெயபால் என்ற தரகரை அணுகியுள்ளார். இவர் நெல்லை மாவட்டம் வேப்பன்குளத்தில் உள்ள மற்றொருவரிடம் பால்ராஜை அனுப்பி வைத்துள்ளார். அப்போது பால்ராஜ் கும்பலை வழிமறித்த மற்றொரு கும்பல் பால்ராஜ் சென்ற காரை அடித்து உடைத்து அவர்களிடம் இருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பால்ராஜ் பணம் மாற்றித் தருவதாக கூறிய தரகர் ஜெயபாலை தேடி மேலப்பாளையம் சென்றுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்தை அறிந்த போலீசார் பணம் கொண்டு வந்த கும்பல் மற்றும் பணத்தை பறித்து சென்ற அந்த கும்பல் என இதில் தொடர்புடைய 12 பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். ஒரே நபரிடம் 3 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஒரு கார்ல ஒரு கும்பல் பழைய ரூபாய் நோட்டுகள் சுமார் 3 கோடி அளவிலான ரூபாய் நோட்டுகளை கொண்டு வராங்க. இந்த கும்பலை வழிமறித்து மற்றொரு கும்பல் அவர்களிடம் இருந்த பணத்தையும் அந்த காரையும் சேதப்படுத்திட்டு போயிடுறாங்க. இதன் அடிப்படையில் சிட்டி கமிஷனர் அவர்களின் உத்தரவுப்படி தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் முடிவில் இதை செய்திருக்கக்கூடிய நபர்கள் யாரென தெரிய வந்ததால் அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், அதாவது பழைய 1000 மற்றும் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் அனைத்துமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆத்தூர் அருகே வீட்டுக்கு குடிநீர் குழாய் அமைப்பதில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக புகார் கொடுத்த விவசாயியை கத்தியால் குத்தி கொன்ற லாரி ஓட்டுநர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தென்னங்குடிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி கிருஷ்ணன். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு எதிரே குடிநீர் குழாய் அமைக்க குழி தோண்டியுள்ளார். இதற்கு கிருஷ்ணன் வீட்டிற்கு முன்புறம் வசிக்கும் லாரி ஓட்டுநரான சுருளி என்பவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் பகை இருந்த நிலையில் குடிநீர் குழாய் அமைக்கும் விவகாரத்தில் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விவசாயி கிருஷ்ணன் ஆத்தூர் காவல் நிலையத்தில் சுருளி மீது புகார் கொடுத்துள்ளார். பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அவரை வழிமறித்த லாரி ஓட்டுநர் சுருளி தன் மீது எப்படி புகார் கொடுக்கலாம் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் கிருஷ்ணனை கத்தியால் குத்தி கொலை செய்த சுருளி ஆத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதையடுத்து சுருளியை கைது செய்த போலீசார் உயிரிழந்த கிருஷ்ணன் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். குடிநீர் குழாய் அமைப்பதில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் ஆத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்து திருட்டு மற்றும் பெண்களிடம் சில்மிஷம் சம்பவங்களில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலிங்க நாயக்கன்பட்டி ஊராட்சி உள்ளது. இங்கு கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் திருட்டு சம்பவங்களும் தனியாக இருக்கும் பெண்களிடம் மர்ம நபர்கள் சில்மிஷம் செய்துவிட்டு தப்பியோடுவதும் தொடர்கதையாகி வந்தது. இதனால் மர்ம நபர்களை பிடிக்க பொதுமக்கள் இரவு நேரங்களில் விழிப்புடன் கண்காணித்தனர். இந்நிலையில் பூந்தோட்டம் என்ற பகுதியில் நடந்து சென்ற பெண்களிடம் மர்ம நபர் ஒருவர் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் தப்பியோட முயன்ற மர்ம நபரை துரத்தி பிடித்து மரத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். அந்த நபர் அதே ஊரை சேர்ந்த கொடிக்கான் என்ற முருகசாமி என்பதும் தெரியவந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முருகசாமியை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். 10 நாளாவே கல் எடுத்து போட விவசாய பொருள் எல்லாமே காணாம போயிட்டு இருக்குது. ஆனா ஆளை பிடிக்க முடியல. நாங்களும் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எல்லாம் முயற்சி பண்ணி பிடிக்க முடியல. இன்னைக்கு எல்லாரும் இது பண்ணி இன்னைக்கு பிடிச்சிட்டோம் ஆளை. கடைசியில பார்த்தா உள்ளூர்காரரு தான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கு. தப்பிச்சு போக முயற்சி வேணா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சு அப்புறம் போலீஸ் வந்ததுக்கு முன்னாடி அவங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ரொம்ப பொம்பளைங்களா எல்லாருமே பொம்பளைங்க தோட்டத்துல எல்லாருமே பொம்பளைங்க தனியாக தான் இருக்கிறோம். ஆம்பளைங்க வர்றதுக்கு ஒரு நேரம் இருப்பாங்க இல்லாம இருப்பாங்க. இவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. கல்லெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அப்படியே பக்கத்துல நின்று இருந்தாலும் இருட்டுக்குள்ள நம்மளுக்கு தெரியாது. சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திய தங்கள் மகன்கள் மற்றும் மகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வயதான தம்பதியினர் ஆணையர் அலுவலகத்தில் கண்ணீருடன் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூரைச் சேர்ந்தவர் பக்கிரிசாமி.
87 வயதான இவர் கார் ஓட்டுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி கஸ்தூரி. தள்ளாத வயதில் இருவரும் நடக்க முடியாமல் ஊன்றுகோலின் உதவியோடு மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு வந்து புகார் ஒன்றை கொடுத்தனர். பாடியநல்லூரில் தனது இளைய மகன் சேகர் வீட்டில் வசித்து வந்ததாகவும், அவர்களது மகள் உமாதேவி, மகன்கள் பார்த்தசாரதி மற்றும் சேகர் ஆகியோர் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு சொந்தமான 4 வீடுகளையும் எழுதி வாங்கிக் கொண்டதாக தெரிவித்தனர். மேலும் தங்களது 190 சவரன் தங்க நகைகள் மற்றும் 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் ஏமாற்றி அபகரித்துக் கொண்டதாகவும், தற்போது ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் தங்களை அடித்து வீட்டை விட்டு விரட்டிவிட்டதாகவும் கண்ணீருடன் தெரிவித்தனர். எல்லாம் கல்யாணம் பண்ணோம், படிக்க வச்சோம், எல்லாம் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி பண்றோம். பொட்டாட்டி பேசி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி என்ன தெத்துறாங்க. சேர்க்கல. இவ வந்து 2வது பிள்ளை. இப்போ வந்தா நான் வீட்டுக்கு போனா அவன் பொட்டாட்டி தெத்துறான். அங்க போனீங்களா, அங்கேயே போகும், இங்கேயே வரீங்கன்றா. நாங்க யாரும் விட்டு போறது சொல்லும். ஆனா நிக்கிறோம். பையனை என்ன பண்ணா அடிச்சு எங்களை தட்டிட்டு இந்த பேக்கில் போட்டு இந்த பணம் அதை வந்து நீ செத்தாக்கா எங்களுக்கெல்லாம் பங்கு வேணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கி எழுதி போயிட்டான். 15 லட்சத்துக்கு கையெழுத்து எழுதி போயிட்டோம். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். அதை எடுத்து வாங்கிட்டு போயிட்டு எங்களை அடிச்சு வீட்டை விட்டு தெரிச்சுட்டானுங்க. இவர்களது மூத்த மகள் உமாதேவி, மகன்கள் பார்த்தசாரதி, சேகர் ஆகியோர் மீது கடந்த மாதம் செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பக்ருசாமி கஸ்தூரி தம்பதியினரின் மற்றொரு மகனான தயாளன் அவர்களை தனது வீட்டில் தங்க வைத்திருக்கிறார். தாம் ஆட்டோ ஓட்டுவதால் பெற்றோரை பராமரிக்க முடியாத சூழலில் இருப்பதாக தயாளன் தெரிவித்திருக்கிறார். அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க, பெரிய பிள்ளையும் சின்ன பிள்ளையும் ஏமாத்திட்டாங்க. நான் நடு பிள்ளை, இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்கு. அவரு தான் இவங்க கிட்ட இருந்த சொத்தெல்லாம் வித்து பேங்க்ல போடுறேன்னு கூட சேர்ந்து உளவாடி இருக்காரு. மரும்புள்ள. ஆமா, மரும்புள்ள. எனக்கு தெரியாதுங்க, இப்பதானங்க வராங்க. அதுதான் நான் கேட்கறேன். ஒன்னும் இல்லாத போது இப்ப கடைசி நேரத்தில் என்கிட்ட வந்தா என்ன பண்ணும்? நான் வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வர முடியும். அதான் செய்ய முடியும் என்னால, கூட கூட்டுன்னு போய். மகள் மற்றும் மகன்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சொத்துக்களை மீட்டுத் தருமாறும், பெற்றோர் பராமரிப்பு தொகை பெற்று தருமாறும் வயதான தம்பதியினர் அளித்த புகாரை பெற்றுக்கொண்ட ஆணையர் அலுவலகம் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் செங்குன்றம் காவல் நிலையத்திற்கே அறிவுறுத்தியுள்ளது. தூக்கி வளர்த்த பிள்ளைகள் தங்களை கைவிட்டாலும் காவல்துறை கைவிடாது என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் அந்த வயதான தம்பதியினர். மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. திருநள்ளாறு அருகே மது குடிக்க வந்தவரை கொலை செய்து பணம் பறித்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறு அருகே அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தலையில் அடிபட்டு இறந்து கிடந்தார். அவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டதை அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பது தெரியவந்தது. இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் திருநள்ளாறு மற்றும் கோட்டுச்சேரி காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் காரைக்காலை சேர்ந்த மாரிமுத்து என்கின்ற தினேஷ் மற்றும் ஷேக் தாவூத் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வெளியூர்களில் இருந்து குடிக்க வருவோரை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இவர்கள்தான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவரையும் பணத்திற்காக கொன்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். இவர்கள் மீது ஏற்கனவே பல கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வெளியூர்களில் இருந்து காரைக்காலுக்கு மது அருந்த வருவோர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் திருநள்ளாறு காவல் கண்காணிப்பாளர் மாரிமுத்து அறிவுறுத்தியுள்ளார். பணம் பிடுங்கணும் நோக்கத்தில் அங்கே நிற்கும் போது, முருகராம் தியேட்டர் பக்கத்தில் நிற்கும் போது, இந்த தூத்துக்குடியை சேர்ந்த ராஜேஷ் என்பவன் சினிமா விட்டுட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வழி கேட்டிருக்கிறான். இவங்க 2 பேரும் நாங்களும் அங்கே தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோன்ட்டு அவங்க வச்சுருந்த ஸ்கூட்டியில் இவனை ஏற்றிக்கிட்டு திருநள்ளாறு போயிட்டு அந்த ONGC ரயில்வே லைனில் போய் இவனை அங்கே நிறையா கருவாக்காடு, ஃபுல்லாகவே கருவாக்காடு தான், அங்கே யார் எது போனாலும் தெரியவே தெரியாது. அந்த கருவாக்காட்டில் வச்சு பணத்தை கேட்டிருக்காங்க. இவன் பணம் கொடுக்கல. அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை அங்கே கடந்த சிமெண்ட்டு கல் இருக்குல்ல, காங்கிரீட்டு கல்லில் இவன் தலையில் அடித்து அவன் வச்சிருந்த 5400 ரூபா பணத்தை பிடிங்கிக்கிட்டு அவனை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இரவு பணிக்கு சென்ற பெண் ஒருவர் உடலில் காயங்களுடன் அரை நிர்வாண நிலையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருச்செங்கோட்டை அடுத்த கொல்லம்பாளையம் அருந்ததியர் தெருவை சேர்ந்தவர் ஆதிலட்சுமி. இவரது கணவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதால் 2 மகன்கள் மற்றும் ஒரு மகளுடன் அவர் கொல்லம்பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். சித்தம்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் நூற்பாலையில் வேலை செய்து வரும் அவர் வழக்கம் போல இரவு வேலைக்கு அன்றும் சென்றுள்ளார். இந்நிலையில் நூற்பாலை அருகே உள்ள அப்பையா காட்டு பகுதியில் மூக்கு மற்றும் உடலில் காயங்களுடன் துணிகள் கலைக்கப்பட்ட நிலையில் ஆதிலட்சுமி பிணமாக கிடந்துள்ளார். இதை பார்த்தவர்கள் ஆதிலட்சுமியின் தந்தைக்கு தகவல் அளித்த நிலையில் இது தொடர்பாக போலீசாருக்கும் புகார் அளிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு வந்து திருச்செங்கோடு ஊரக போலீசார் ஆதிலட்சுமியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். மேலும் மோப்பநாய் பொய்கையும் வரவழைக்கப்பட்டு கொலைக்கான தடயங்கள் போலீசார் சேகரித்தனர். ஆதிலட்சுமியுடன் நூற்பாலையில் வேலை செய்தவர்கள் யாரேனும் அவரை கொலை செய்தார்களா அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டாரா என்ற இருவேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். குறிஞ்சிப்பாடி அருகே கடன் பிரச்சனையால் மகன்களை கொன்று தாயும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த திம்மராவுத்தன் குப்பத்தைச் சேர்ந்தவர் சாய்பாபு. தலைநிமிர முடியாத கடன் பிரச்சனையில் சிக்கிய அவர் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதையடுத்து தனது மகன்களான கோகுல் மற்றும் கோஷன் ஆகிய இருவரையும் கிணற்றில் தள்ளி கொலை செய்துள்ளார். பின்னர் அவரும் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக அவரை காப்பாற்றினர். மேலும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் இறந்த சிறுவர்களின் உடலை கிணற்றிலிருந்து மீட்டு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மகன்களை கொன்ற தாயிடம் அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல் லஞ்சம் படைத்த தாய் ஒருவர் பெற்ற மகன்களையே கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சுவாதி கொலைக்கு பின்னர் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த ஐடி ஊழியரான சுவாதி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் கொலையாளியை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு ஆய்வு மேற்கொண்ட ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என தெரிவித்தனர். ஆனாலும் ஓராண்டுகளை கடந்த நிலையில் தற்போதுதான் முதற்கட்டமாக 13 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஓராண்டு காலதாமதத்திற்கு பின்னர் பொருத்தப்பட்டாலும் இது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என பெண் பயணிகள் தெரிவித்துள்ளனர். நுங்கம்பாக்கம்லேருந்து தாம்பரம் போகிறேன். இங்கே இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்து யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம். பொதுமக்கள் நடந்து செல்லும் படிக்கட்டுகள், ரயில் வந்து செல்லும் பாதைகள், பெண்கள் அமரும் இடங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் 4 பக்கங்களிலும் சுழலக்கூடிய ஒரு கண்காணிப்பு கேமராவும் ரயில் நிலையத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு கேமராக்களால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றார் கல்லூரி மாணவி கிரிஜா. ஸோ பேசிக்லி இந்த ஆல்ரெடி நடந்த இன்சிடென்ட்ஸ் மாதிரி திருப்பி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா யார் கிரிமினலும் அவங்க கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆகாது. இழுத்துட்டு போகிற மாதிரி 10 days அந்த மாதிரிலாம் இழுத்துட்டு போகாது தான். ரயில் நிலையங்கள் மட்டுமல்லாது பேருந்துகள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஒரு கொலை சம்பவத்தை தங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது எனவும் வேதனை தெரிவிக்கிறார் கல்லூரி மாணவி ஏஞ்சல். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டெப்பு தான். ஆஸ் இன் டு சே இட்ஸ் அ குட் ஸ்டெப் டு டேக் அப். ஆனால் இது இங்கே நிற்கக்கூடாது. சிசிடிவி கேமராஸ் ஆர் அ பெட்டர் சாய்ஸ். இது சரியான கைக்கு போனால் ஓகே. இதுவும் கிரிமினல்ஸ் கைக்கு போச்சுன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் எங்களுக்கு வேணாம். அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்டமாக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் 13 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முதற்கட்டமாக 13 கேமராக்களும் வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக 10 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் எனவும் ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதால் பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் இங்கு வந்து செல்லக்கூடிய பெண் பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் பொருத்தப்படக்கூடிய இந்த சிசிடிவி கேமராவானது இங்கு மட்டுமல்லாது பேருந்து நிலையங்கள், பேருந்துகள் மற்றும் பெண்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் பொருத்தப்பட்டால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தவிர்க்க முடியும் எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை. கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் கஞ்சா பயிரிட்ட 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் பயிரிட்ட கஞ்சா செடிகள் மற்றும் துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் மலைச்சாமி மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா பயிரிட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கஞ்சா பயிரிட்ட குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். அதன்படி உதவி ஆய்வாளர் கணேசன் தலைமையிலான போலீசார் கஞ்சா பயிரிட்ட பகுதிக்கு மாறு வேடத்தில் சென்று கண்காணித்தனர். பின்னர் கஞ்சா செடிகள் இருப்பதை உறுதி செய்த அவர்கள் கஞ்சா தோட்டத்தில் மறைந்திருந்த மலைச்சாமி மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் அந்த தோட்டத்தில் பயிரிட்டிருந்த 30 கஞ்சா செடிகளையும் அழித்த போலீசார் அவர்களிடமிருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உறவினர் வீட்டிற்கு சென்ற மூதாட்டி ஒருவரின் வீட்டிலிருந்து 50 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை மர்ம கும்பல் கொள்ளையடித்துச் சென்றுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதி நடராஜ நகரைச் சேர்ந்தவர் மரகதம். இவரது மகன் பிரான்சில் உள்ள நிலையில் அவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு மரகதம் சென்றபோது அவரது வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. மரகதம் வீட்டின் பூட்டை உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக அங்கு வந்து பார்த்தபோது அவரது வீட்டில் இருந்த 3 பீரோக்களும் உடைக்கப்பட்டு அதிலிருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் கொள்ளை தொடர்பான தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திராவில் 2 இடங்களில் செம்மரங்களை வெட்டி கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் வீரப்பள்ளி சம்பள்ளி அருகே போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது செம்மரங்களை வெட்டி காரில் ஏற்றிக் கொண்டிருந்த 19 தமிழர்களை அவர்கள் கைது செய்தனர். கைதானவர்கள் அனைவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேபோல் பெனுகொண்டா வனப்பகுதியில் பக்ராப்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக செம்மரம் வெட்டி கடத்தி வந்த 2வரை போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைதான 2வரும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா ஜவ்வாது மலையைச் சேர்ந்த அன்பழகன் மற்றும் சிவகுமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 2 இடங்களில் செம்மரம் வெட்டி கடத்தியதாக 21 தமிழர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 25 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்ததாக தெரிவித்துள்ளனர். கொடுங்கையூர் பேக்கரி தீ விபத்து தொடர்பாக கட்டட உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாகியுள்ள அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொடுங்கையூர் மீனம்பாள் சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் தீயணைப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 50 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 20 பேரும், ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மற்றும் சில தனியார் மருத்துவமனைகளில் மீதமுள்ளவர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வழக்கை விசாரித்து வரும் கொடுங்கையூர் போலீசார் பேக்கரியின் உரிமையாளர் ஆனந்தன் என்பவர் மீதும், கட்டிடத்தின் உரிமையாளர்கள் ராம்காந்தி மற்றும் அவரது சகோதரி நாகரத்னம் ஆகியோர் மீதும் அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததாக கூறி வழக்கு பதிவு செய்தனர். இதில் பேக்கரி உரிமையாளர் ஆனந்தன் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கட்டட உரிமையாளர்கள் 2வரும் தலைமறைவானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தலைமறைவாக உள்ள 2வரையும் கொடுங்கையூர் போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே மயில் வேட்டையாடிய 3 பேரை நாட்டு துப்பாக்கியுடன் போலீசார் கைது செய்தனர். இளையான்குடி அருகே உள்ள பத்தனேந்தல் கண்மாய் பகுதியில் 3 பேர் நாட்டு துப்பாக்கியுடன் மயில் வேட்டையில் ஈடுபடுவதாக சிவகங்கை வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் வனப்பகுதியில் மயில் வேட்டையில் ஈடுபட்டிருந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கார்த்திக், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த பாண்டே மற்றும் அதே பகுதியை சேர்ந்த முனியசாமி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட நாட்டு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர்.